14ஆம் நூற்றாண்டில் திருவண்ணாமலையை ஆண்ட வல்லாள மகாராஜா ஈசன் மீது அளவற்ற பக்தி கொண்டிருந்தார். அவருக்கு புத்திர பாக்கியம் இல்லாததால் அந்த குறையை தீர்க்க சிவபெருமான் ஒரு திருவிளையாடலை தொடங்கினார். ஒரு முதிய சைவ துறவியின் வேடம் தரித்து மன்னனிடம் வந்த இறைவன் தனக்கு ஒரு பெண்ணை துணையாக தர வேண்டும் என்று கேட்டார். சிவகணங்களின் மாயையால் நகரில் ஒரு பெண்ணும் கிடைக்காத நிலையில் மன்னனின் தர்ம சங்கடத்தை போக்க இளையராணி முன் வந்தார். அவர் துறவி இருந்த அறைக்குள் சென்றபோது அங்கிருந்த முதியவர் ஒரு சிறு குழந்தையாக காட்சியளித்தார். இதை கண்டு நெகிழ்ந்த மன்னரும் அரசியும் அந்த குழந்தையை தூக்கி கொஞ்சினர். அப்போது அக்குழந்தை சிவபெருமானாக அவர்களுக்கு காட்சியளித்து தானே அவர்களுக்கு மகனாக இருப்பேன் என்று அருள் பாலித்தார். இன்றும் திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் மன்னரின் மகனாக கருதப்படுகிறார். ஆண்டுதோறும் மாசி மகம் அன்று மறைந்த மன்னர் வல்லாள மகாராஜாவுக்கு அண்ணாமலையாரே நேரில் சென்று திதி கொடுக்கும் நிகழ்வு மிகச் சிறப்பாக நடைபெற்று வருகிறது.